ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பேக் தாங்க பார்க்க போகிறோம். இது லஞ்ச் பேக்காகவும் வச்சுக்கலாம், ஷாப்பிங் பேக்காகவும் வச்சுக்கலாம். பாருங்கள், ரொம்ப எலிகெண்ட்டான பேக்கு பாருங்கள். இது வந்து இந்த 2 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கோல்டன் கலர் ப்ளஸ் இந்த காஃபி ப்ரௌன் கலர். இது வந்து மேக்ரமே த்ரெட்டுங்க, 5 mm பாலிஸ்டர் த்ரெட். ஓகேங்களா, அந்த த்ரெட்டு யூஸ் பண்ணி இந்த பேக் வந்து மேக் பண்ணியிருக்குங்க. டோட்டலாக வந்து நம்மளுக்கு 3.5 ரோல்ஸ் வேணும். பாருங்கள், நம்மளுக்கு இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பாருங்கள். இந்த மாதிரி 4 புஷஸுங்க, அதுக்கப்புறமா ஒரு பட்டன், அப்புறம் த்ரெட்டு வந்து இந்த கோல்டன் கலர் 3 ஹேங்ஸும் இந்த ப்ரௌன் கலர் 1 ஹேங்கு. சப்போஸ் நம்மளுக்கு இந்த பார்டர் இந்த கலரில் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கோல்டன் கலர் மட்டும் 3 ஹேங்ஸ் யூஸ் பண்ணால் போதும். பாருங்கள், பட்டன்ஸ் இப்படி வச்சுருக்கு. உள்ள பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு பாருங்கள். அடி வந்து நமக்கு எதுவுமே வைக்க வேண்டாங்க. இதே வந்துட்டு நம்மளுக்கு நல்லா ஸ்டிஃபாக நல்லா ஹார்டாகவும் இருக்குது. பாருங்கள், த்ரெட்டு வந்து 5 mm த்ரெட்டு யூஸ் பண்ணி இந்த பேக் மேக் பண்ணியிருக்கு. மேக்னெட்டிக் பட்டன்லாம் வைக்கலங்க, நார்மலாக ஒரு பட்டன் மட்டும்தான். இது ரொம்ப சிம்பிளான ஈஸியான பேக் தாங்க. இந்த பேக் வந்து எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். க்ரோஷே ஹூக் வந்து 7 mm யூஸ் பண்ணி இந்த ஒர்க்கு பண்ணியிருக்குங்க. பாருங்கள், வாங்க இந்த பேக் வந்து எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பாருங்கள். இது வந்து மேக்ரமே 5 mm நைலான் த்ரெட்டுங்க. நைலான் ஆர் பாலிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த த்ரெட்டு. இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி ஒரு நார்மலாக ஒரு ஷாப்பிங் பேக் எப்படி போடலாம், அதாவது ஒரு சின்ன பேக் கடைக்கு கொண்டு போவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு சின்ன பேக் வந்து எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். த்ரெட்டோட திக்னஸ் பாருங்கள், திக்னஸ் வந்து 5 mm. ஓகேங்களா, இந்த மாதிரி நான் வந்து 300 grams எடுத்திருக்கேன். அதாவது இந்த கோல்டன் கலர் இருக்குது இல்லைங்களா, இந்த கலர் வந்து ஒரு 200 grams, அதாவது 2 ஹேங்ஸ் எடுத்திருக்கேன். ப்ளஸ் இதுக்கு வந்து பார்டருக்கும் கைப்பிடிக்கும் நான் இந்த கலர் காஃபி ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இப்போது ஹூக் வந்து என்ன சைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஹூக் வந்து 7 mm ஹூக் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா த்ரெட்டு வந்து 5 mm திக்னஸ் இருக்குது. பாருங்கள், இவ்வளோ திக்னஸ் இருக்கிற த்ரெட்டுக்கு நம்ம சின்ன ஹூக்காக எடுத்தால் நம்மளுக்கு ஒர்க் பண்ணால் அந்த பேக்கும் வெயிட்டாக இருக்கும், நம்மளுக்கு ஸ்டிச்சஸும் டைட்டாக வரும். அதனால் இந்த மாதிரி பெரிய ஹூக்காக செலக்ட் பண்ணிக்கோங்க. 7 or 8 இந்த ரெண்டுமே நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பாருங்கள், நான் வந்து ஒரு 10 rows கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 ஒரு 10 rows கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. 10 rows வந்து 10 செயின்ஸு. இது அடியெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி போட தெரியும். 10 செயின்ஸ் போட்டேன். 10 செயின்ஸ் போட்டு ப்ளஸ் 1 11 போட்டு திருப்பி எல்லாத்துலேயும் சிங்கிள் க்ரூஷே, மறுபடியும் 1 போட்டு திருப்பி எல்லாத்துலேயும் சிங்கிள் க்ரூஷே, அப்படி எல்லாத்துலேயும் சிங்கிள் க்ரூஷே போட்டு வந்தாங்க. அப்புறம் சிங்கிள் க்ரூஷே போட்டு வந்துட்டு லாஸ்ட் ரோ முடிஞ்சதையுமே ஒரு செயின் போட்டு டேர்ன் பண்ணுவோம் இல்லைங்களா, டேர்ன் பண்ணிவிட்டு கார்னரில் வந்து 3 சிங்கிள் க்ரூஷே போட்டிருக்கேன். சரிங்களா, 4 கார்னர்லேயும் 3 சிங்கிள் க்ரூஷே. பாருங்கள், கார்னர்ஸில் மட்டும் ஒரு இன்க்ரீஸ் கொடுத்துருக்கேன். இன்க்ரீஸ் கொடுத்து நம்ம அடி வந்து முடிச்சாச்சு. ஓகேங்களா, இது வந்து ஒரு சின்ன லஞ்ச் பாக்ஸ், ஒரு வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கடைக்கு கொண்டு போய்க்கலாம். சரிங்களா, பாருங்கள், இப்போது நான் ஃபுல்லாக சுற்று எல்லாமே முடிச்சிட்டேன். ரொம்ப சிம்பிள் தாங்க. 10 செயின்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். டேர்ன் பண்ணி 10 rows, 10 rowsனால் 20 rows. இந்த நான் வந்து இந்த லைனாக தான் கவுண்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 10ங்கிறது வந்து லைன்ஸ், ரோஸ் வந்து 20 rows. பாருங்கள், 20 rows அது வந்து லைன்ஸாக கவுண்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, இப்போது ஃபுல்லாக சுற்றும் முடிஞ்சது. அதுக்கப்புறமா நம்ம பாருங்கள், சுற்றும் முடிஞ்சது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 10 செயின்ஸ் போட்டு அப்படியே ஒரு செயின் போட்டு திருப்பி டோட்டலாக 20 rows ஒர்க் பண்ணியிருக்கோம். 20 rows ஒர்க் பண்ணிவிட்டு சுற்று ஒர்க் பண்ணிட்டோம். சுற்று ஒர்க் பண்ணும்போது இந்த கார்னரில் மட்டும் 3 சிங்கிள் க்ரூஷே கொடுத்துருக்கு. சரிங்களா, அடுத்தது இப்போ வந்து ஃபுல்லாக எல்லா ஒர்க்கும் நம்மளுக்கு முடிஞ்சிடுச்சு. அடுத்தது பாருங்கள், ஸ்லிப் ஸ்டிச் போடணும். பாருங்கள், இதுதான் கடைசி. இது பாருங்கள், இது நான் வந்து ஸ்டார்ட் பண்ண இடம். இப்போது இங்கே வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ ரோஸ் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரிங்களா, அடுத்தது வந்து அப்படியே நம்ம மேலே கொண்டு வர போகிறோம். மேலே கொண்டு வரக்கு பாருங்கள், ஒரு செயின் நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு செயின் போடுறேன். செயின் போட்டு அந்த சேம் ஸ்பேஸ் பாருங்கள், இங்கே நான் இப்போ அடுத்ததுக்கு இப்படி கொண்டு வராமல் நான் அந்த சேம் ஸ்பேஸ்க்குள்ளேயே இப்படி உள்ள
லூப்பில் மட்டும் விட்றேன். லூப்பில் மட்டும் விட்டு பாருங்கள் அப்பர் லூப். சரிங்களா? இந்த பேக் வந்து ஹைட் வர வரைக்கும் நம்ம அப்பர் லூப் மட்டும் போட போகிறோம். நான் வந்து 7 mm ஹூக் யூஸ் பண்ணுறேங்க. த்ரெட்டு வந்து 5 mm பாலிஸ்டர் த்ரெட்டு யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த பேக் வந்து ஆல்ரெடி நான் வந்து இந்த பேக் வந்து டிசைன் மட்டும் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஆனால் எப்படி பண்ணுறதுங்கிற டுட்டோரியல் நான் போடலை. இப்போ பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி பேக்ஸ் வந்து நம்ம பண்ணி வைக்கும்போது நம்மளுக்கு அது பாருங்க சீக்கிரமாக சேல்ஸும் ஆயிரும். இது நல்லா வந்து லைஃபும் கொடுக்கக்கூடியது. நம்ம எப்படி வந்துட்டு மேக்ரமே த்ரெட்டில் அப்புறம் ஒயர் இருக்குது இல்லைங்களா, க்ரோஸா ஒயரில் ஒர்க் பண்ணுறோமோ அதை விட இது வந்து லைஃப் கொடுக்கும். என்ன உங்களுக்கு நம்ம வெயிலில் வச்சோம்னா கொஞ்சம் ஃபேடு மட்டும் ஆகும். அதை மட்டும் பார்த்துட்டோம்னா போதுங்க. இந்த பேக் வந்து ரொம்ப லைஃப் வரும் பாருங்கள். அப்புறம் இந்த த்ரெட்டு வந்து நம்ம மற்ற ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டோம்னாலும் நம்மளுக்கு வந்து பேக் ஹெவி ஆயிரும். இதில் வந்து சிங்கிள் குரோஷே மட்டும் போடுங்க. சிங்கிள் குரோஷேயில் நம்மளுக்கு என்னென்ன டிசைன் இருக்கோ எல்லா டிசைனும் போடலாம். இப்போ உங்களுக்கு நான் நார்மலான சிங்கிள் குரோஷே தான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அப்பர் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு வரேன். எங்கேயுமே இன்க்ரீஸ் பண்ணலாங்க. கார்னரில் மட்டும் 4 கார்னர்லேயும் 3 சிங்கிள் குரோஷே வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ வந்து பேக் வந்து நம்மளுக்கு கொஞ்சமாக அகண்ட மாதிரி வரணும் இல்லைங்களா, அதுக்காக கொஞ்சமாக விரிஞ்சிருக்கும். அப்புறம் இன்க்ரீஸ் வந்து எந்த இடத்துலையும் போடக்கூடாதுங்க. அந்த ஃபஸ்ட்டு ரோவில் மட்டும்தான் நம்ம இன்க்ரீஸ் கொடுக்கணும். அடுத்த ரோலையெல்லாம் இன்க்ரீஸ் கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? அடுத்த ரோவில் நம்ம நார்மலாக அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கணும். இந்த த்ரெட்டு வந்து கொஞ்சம் நம்ம ஒர்க் பண்ணும்போது வெயிட் கொடுக்குங்க. மேக்ரமே நாட்ஸில் வந்து இந்த த்ரெட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். சரிங்களா? இந்த த்ரெட்டு வந்து கொஞ்சம் வெயிட் கொடுக்கும். அதே வந்து நம்ம ஹூக் வந்து பெரிய சைஸ் போட்டு இந்த மாதிரி சிம்பிளான ஸ்டிச்சஸ் போடும்போது நம்மளுக்கு வந்து அவ்வளோவா வெயிட் இருக்காது. இது நல்ல லைஃபும் வரும். லஞ்ச் பேக்கு, இதுக்கு மார்க்கெட் பேக்கு இதெல்லாம் போட்டுக்கலாம். இதில் நல்ல லைஃப் வருங்க. இது பாருங்கள். அடி மட்டும்தான் நான் வந்துட்டு ஸ்டிச்சஸில் பண்ணியிருக்கேன். தெரியுதுங்களா? அடி மட்டும் நான் ஸ்டிச்சஸில் பண்ணியிருக்கேன். ஏன்னா அடி வந்து நம்மளுக்கு திக்காக வேணும் இல்லைங்களா, அதனால் ஸ்டிச்சஸில் பண்ணியிருக்கு. மற்றதெல்லாம் நம்ம லூப்பில் தான் பண்ண போகிறோம். உங்களுக்கு இப்படி பார்த்தாவே தெரியும் பாருங்கள். இது மேலே கொண்டு போகிறக்கு மட்டும் இந்த லூப் இல்லை, நம்ம வந்து ஃபுல்லாக பேக் ஃபுல்லாகவே லூப்பில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப ஹெவியான ரொம்ப இழுத்து பண்ண வேண்டாம் பாருங்கள். நம்ம நார்மலாக அதேமாதிரி ரொம்ப லூஸும் விடக்கூடாது, ரொம்ப டைட்டும் பண்ணக்கூடாது. நார்மலாக ஒர்க் பண்ணணும். இது இந்த த்ரெட் வந்து ரொம்ப திக்னஸ் இருக்கும் பாருங்கள். இந்த த்ரெட்டும் நான் சென்டரில் வர மாதிரி தான் ரோல் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நம்ம ஒர்க் பண்ணும்போது த்ரெட்டு வந்து உருண்டு போகாது. இந்த மாதிரி சென்டரில் வந்து ரோல் பண்ணி கற்றுக்கோங்க. நான் அது திருப்பவும் ஒரு வீடியோ பண்ணுறேங்க, சென்டரில் ரோல் பண்ணுறது. பாருங்க, இதே மாதிரி சுற்று இந்த வரைக்கும் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இது வரைக்கும் பண்ணிட்டு வாங்க. பாருங்க, லாஸ்ட்டில் போட்டு வந்துட்டேன். நம்ம இங்கே எங்கேயுமே ஸ்லிப் ஸ்டிச் அதெல்லாம் எதுவுமே பண்ண போகிறது இல்லைங்க. நம்ம டைரெக்டாக வந்து எல்லாத்துலேயுமே லூப்ஸாக ஒர்க் பண்ண போகிறோம். நம்ம ஒரு கான்சன்ட்ரேட்டாக ஒரு 2 ஹவர்ஸ் உட்காந்தா போதுங்க. இந்த பேக் வந்து போட்டலாம். ஒரு நாளைக்கு வந்து நம்ம 2 பேக்ஸுக்கு பக்கம் இது வந்து பண்ணலாம். ஓகேங்களா? பாருங்கள், ஃபுல்லாக இப்படி போட்டு வந்தாச்சு. ஒரு லஞ்ச் பேக் அளவுக்கு இருக்குங்க. இது போதும் நம்மளுக்கு. இந்த அகலமும் பாருங்கள், ஒரு லஞ்ச் பாக்ஸ் வைக்கிற அளவுக்கு இருக்கும். ஒரு டிஃபனும் ஒரு வாட்டர் பாட்டிலும் வைக்கிற அளவுக்கு இருக்கும். நம்ம வந்து ரொம்ப நீளமாகவும் போட வேண்டாம், ரொம்ப அகலமாகவும் போடாமல் போட்டோம்னா பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், இங்கே வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அடுத்த ரோ கொண்டு போக வேண்டாம். நம்ம எப்போவுமே ஒரு ரோ முடிக்கிறதுனா அடுத்ததில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு ரோ முடிப்போம். சரிங்களா? இந்த இதில் நம்ம அதெல்லாம் பண்ண வேண்டாம். டைரெக்டாக அடுத்ததில் அப்பர் லூப் அப்படியே நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் மேலே வந்து இவ்வளோ நம்மளுக்கு ஹைட் போகுதுன்னு நம்ம ஸ்டாப் பண்ணும்போது இந்த ஸ்டிச்சை ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. இங்கே தான் நம்ம ஆரம்பித்தது. சரிங்களா? இந்த ஸ்டிச்சு தான் நம்ம ஆரம்பித்தது. பார்த்திங்கனாவே தெரியும், இந்த 3 நாட்ஸும் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். பாருங்கள், இது கீழே வந்திருக்கும், இந்த நாட் மேலே வந்திருக்கும், இந்த நாட் கீழே வந்திருக்கும். அப்போ இந்த இடம் பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும் இங்கே தான் ஆரம்பிச்சிருக்கோன்னு. ஸோ இந்த இடம் வரும்போது நம்ம மேலே அந்த ஹைட் வந்து ரீச் பண்ணதையும் இந்த இடம் வரும்போது நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? நம்ம ஃபுல்லாக அப்பர் லூப்பில் மட்டும் எங்கேயுமே ஸ்லிப் ஸ்டிச் அதெல்லாம் எதுவுமே போடாமல் இப்படியே அப்பர் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு வரணும். பாருங்கள், இதே மாதிரி அப்பர் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு வரணும்.
சரிங்களா? அது ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு இந்த இடத்துலையும் வந்து இங்கே இப்போ பாருங்கள், இங்கே வந்துட்டு இப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு அடுத்த ரோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு உண்டானது இதுதான். இங்கே வரும்போது அடுத்த ரோ ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போது இப்படி சுற்றி இங்கே வரும்போது தொடர்ந்து நம்ம இதில் அப்பர் லூப்லேயே ஒர்க் பண்ணிட்டு வாங்க. இங்கே ஸ்லிப் ஸ்டிச் எல்லாம் போடாதீங்க. இது வந்து பேக்கோட ஹைட் வந்து ரீச் பண்ணுற வரைக்கும். தெரிஞ்சுதுங்களா? பாருங்கள், சும்மா இப்படி மேலே விட்டு ஹூக் வந்து நான் வந்து 7 mm யூஸ் பண்ணுறேன். ஆனால் அப்போவும் நான் வந்து கொஞ்சம் 8 mm திக்னஸ் அளவுக்கு நான் வந்து லூஸ் கொடுத்து போட்டு வரேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து எனக்கு அந்த மாதிரி எனக்கு ஃப்ரீயாக விட்டு போட தெரில அப்படின்னா நீங்கள் 8 mm ஹூக் வாங்கிக்கோங்க. நீங்கள் லஞ்ச் பேக் வந்து நிறைய லஞ்ச் பேக்ஸ் போட்டு சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக 8 mm ஹூக் வாங்கிக்கோங்க. இந்த த்ரெட்ஸ் வந்து நிறைய கலர்ஸில் கிடைக்கிது. ரெட், ப்ளூ, ஆரஞ்சு, க்ரீன் அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் கலர்ஸ் எல்லாமே கிடைக்குங்க. அதில் வாங்கிட்டு நீங்கள் வந்து இந்த ஒரு லஞ்ச் பேக் செய்கிறதுக்கு நீங்கள் 3 ஹேங்க்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். அதில் உங்களுக்கு கொஞ்சமாவது மிச்சம் ஆகும். சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் 4-5 பேக் செய்யும்போது பேலன்ஸ் இருக்கிறதுலே இன்னொரு பேக் செய்யலாம். இது வந்து சேல்ஸ்க்கு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பாருங்கள், இது நல்ல ஒரு ப்ராஜெக்ட் நம்ம சேல்ஸ் பண்ணுறதுக்கு. இதே மாதிரி நான் அப்பர் லூப்பில் மட்டும் நம்மளுக்கு எவ்வளோ ஹைட்டு தேவையோ அந்த அளவுக்கு ஹைட் போட்டு அதுக்கப்புறமா பார்டர் எப்படி வைக்கணும், அதுக்கப்புறமா கைப்பிடி எப்படி வைக்கணும்னு காமிக்கிறேங்க. பாருங்கள், இந்த பேக் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாங்கள் ஒரே ஸ்டிச்சு தான் எல்லாமே. அப்பர் லூப்பில் மட்டும் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே போட்டிருக்கேன். பார்டர் பாருங்கள், பார்டர் வந்து இந்த கலரை எடுத்துகிட்டு நம்ம கைப்பிடி வைக்கிற கலர்லேயே பார்டர் மட்டும் ஒரு லைன் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? கைப்பிடி பாருங்கள், இது வந்து இந்த மாதிரி கைப்பிடி வந்து நம்ம குரோஷே பண்ணியிருக்கு. சரிங்களா? இந்த கைப்பிடி ரொம்ப மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸிங்க. பாருங்கள் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஒரு சைடு வந்து கைப்பிடி செஞ்சுட்டேன். உங்களுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளம் நீங்கள் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு வந்து அளவு தெரியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வீட்டில் வந்து வேறு ஏதாவது பேக் வச்சுருப்பீங்க இல்லைங்களா? கடைக்கு கொண்டு போகிறக்கு, இல்லை மார்க்கெட் பேக் அந்த மாதிரி ஏதாவது வச்சுருப்பீங்க இல்லைங்களா? அதை வச்சு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர் வந்து கைப்பிடி வந்து ஒவ்வொரு சைஸ் சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து இதை அளந்து பார்த்துட்டு இப்போ இது வந்து இவ்வளோ 10 சென்டிமீட்டருக்கு 10 சென்டிமீட்டர் ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். சரிங்களா? ஒவ்வொருத்தர் வந்து கைப்பிடி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி விரும்புவாங்க, ஒவ்வொருத்தர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி விரும்புவாங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற பேக் வச்சு இந்த கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. சரிங்களா? பாருங்கள், அந்த கைப்பிடி எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள் தாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் போடுற மாதிரி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இது நல்லா கவனமாக பாருங்கள். ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸ்லிப் ஸ்டிச் போட்டு 4 செயின் மட்டும் போடுங்க. 1 2 3 4 செயின் மட்டும் போட்டு இந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்கு இல்லைங்களா? பாருங்கள், 1 2 3 4 செயின். இது பெரிய ஹூக்குங்க. 1 2 3 4 செயின் போட்டாச்சு. 4 செயின் போட்டு இந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்கு இல்லைங்களா? அந்த ஃபஸ்ட்டு செயின்குள்ளே வந்து இப்படி உள்ளே விட்டு நம்ம த்ரெட்டை இப்படி இழுக்கிறோம். பாருங்கள், த்ரெட்டை இப்படி இழுத்துட்டு மறுபடியும் இந்த ஹூக் வழியாகவே இப்படி இழுத்துக்கிறோம். இது வந்து ஸ்லிப் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். இது என்ன ஸ்டிச்? ஸ்லிப் ஸ்டிச். ஓகேங்களா? இப்போ நம்ம எவ்வளோ போட்டிருக்கோம்? 4 செயின் போட்டோம். ஃபஸ்ட்டு செயின்லேயே போட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள், நம்மளுக்கு இப்படி நீங்கள் தள்ளி பார்த்தீங்கன்னாவே தெரியும். 1 பாருங்கள், இது 1 2 3 4. ஓகேங்களா? பாருங்கள், 1 2 3 4. ஓகேங்களா? இப்போது இது வரைக்கும் நம்ம இன்னும் ஆரம்பிக்கல. பாருங்கள், 1 2 3 4 4வது ஹூக்கில் இருக்குது. சரிங்களா? இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் உள்ளே விடுறோம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் உள்ளே விட்டு இப்படியே இழுக்கிறோம். த்ரெட்டை இழுத்து இந்த ஸ்டிச் வழியாக இப்படி இழுத்துக்கிறோம். அந்த ஃபஸ்ட்டு முடிச்சாச்சு. இப்போ ரெண்டாவதுக்குள்ளேயும் பாருங்கள், மேலே இந்த லூப்பில் மட்டும் விடுறோம். லூப்பில் மட்டும் விட்டு இப்படி இழுத்து மறுபடியும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். மறுபடியும் 3வதில் மேலே லூப்பில் மட்டும் விடுறோம். அப்படியே இந்த த்ரெட்டை இழுக்கிறோம். இழுத்து அப்படியே ஸ்லிப் ஸ்டிச். சரிங்களா? பாருங்கள், இப்போ 4வது வந்தாச்சு. நல்லா பார்த்துக்கோங்க, நான் லூப்பில் தான் விடுறேன். இந்த லூப்பில் உள்ளே விடுறேன். பாருங்கள், த்ரெட் இப்படியே இழுக்கிறேன். மறுபடியும் ஸ்லிப் ஸ்டிச். ஓகேங்களா? இப்போ 4 போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம சுற்றி தெரியுதுங்களா? 1 2 3 4 தெரியுதுங்களா? இப்போது மறுபடியும் பாருங்கள், இப்படி பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் விட்டுறக்கூடாது. இதெல்லாம் ஒரே இதுதான்.
இங்கே வரணும். இந்த மேலே இதை மட்டும் பாருங்கள், மேலே இந்த ஒரு த்ரெட்டில் ஒரு லூப்பில் மட்டும் விட்டு இப்படி இழுத்து ஸ்லிப் ஸ்டிச். சரிங்களா? அடுத்தது இப்படி உள்ளே விடுறோம், இப்படியே இழுக்கிறோம், இந்த த்ரெட் வழியாகவும் இப்படியே இழுத்துறோம். இப்படி உள்ளே விடுறோம் பாருங்கள், இப்படியே இழுத்துட்டு ஸ்லிப் ஸ்டிச். சரிங்களா? ரொம்ப ஈஸி. ஸ்டிச்சஸ் மட்டும் கவனம் வாங்கி பாருங்கள். இப்போ இதில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த 3 எண்ணம் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறது தெரியும். இப்போ இங்கே விடுறதுக்கு நம்ம இப்படி கீழே விட்டுறக்கூடாது. சரிங்களா? இந்த மேலே இதில் தான் விடணும் பாருங்கள். இந்த மேலே இது ஃபஸ்ட்டாக தெரியுற த்ரெட்டில் விட்டுறணும் பாருங்கள். இப்படி அடுத்த த்ரெட் இப்படி இழுத்து அப்புறம் இந்த வழியாக பாருங்கள். அடுத்த த்ரெட் ஒரு மேலே கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் போகிற வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பாருங்கள். ஒன்றும் இல்லை, இந்த த்ரெட்டில் இப்படி உள்ளே விடுறோம் பாருங்கள், இப்படியே இழுக்கிறோம், மறுபடியும் இதில் இழுத்துறோம். அவ்வளோதான், ஒரு ஸ்டிச் கம்ப்ளீட் பாருங்கள். இப்படி உள்ளே இழுக்கிறோம், இப்படி இழுக்கிறோம், இப்படி இழுத்துறோம். இந்த ஸ்டிச் வழியாக இப்படி உள்ளே விடுறோம், இப்படியே இழுக்கிறோம், இப்படி உள்ளே இழுத்துறோம். புரிஞ்சுதுங்களா? ரொம்ப சிம்பிள். இதுவே அப்படியே ரவுண்டாக போயிட்டே இருக்கும். சரிங்களா? பாருங்கள், இன்னொரு தடவை நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம எப்பவும் போல் இப்படி போட்டு இந்த மாதிரி எடுத்து ஒரு ஸ்லிப் நாட் போட்டுறோம். 4 செயின், 1 2 3 4 4 செயின் போட்டுறோம். ஃபஸ்ட்டு செயின் வழியாக இப்படி உள்ளே விடுறோம், உள்ளே விட்டு இப்படியே இழுக்கிறோம், இழுத்து இதில் இழுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ இன்னும் நம்ம ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணல. இப்போ ஒரு ரவுண்ட் மாதிரி பண்ணி அந்த ஃபஸ்ட் ஒன்னில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஸ்டிச் கவுண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இதில் இருக்கிறது சேர்த்து இது வந்து 1, இப்படி வந்து பார்த்தா 1 2 3 4. சரிங்களா? இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் மேலே மட்டும் விடணும், ஒரு லூப்பில் மட்டும் விட்டு இப்படியே இழுத்து ஸ்லிப் ஸ்டிச். சரிங்களா? அடுத்த ஸ்டிச் மேலே மேலே இப்படி விடணும், இப்படியே இழுக்கணும், இப்படி மேலே ஸ்லிப் ஸ்டிச். சரிங்களா? பாருங்கள், அடுத்த ஸ்டிச் இப்படி மேலேயே விடணும், அப்படியே இழுக்கணும், ஸ்லிப் ஸ்டிச். பாருங்கள், ஸ்டிச்சஸ் வந்து பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும், தனித்தனியாக ஸ்டிச்சஸ் தெரியும், பக்கத்துலேயே இருக்கும் பாருங்கள். இப்படி நம்ம ஒரு லூப்பில் ஒர்க் பண்ணும்போது மிச்சம் 3 லூப் நம்மளுக்கு தெரியும். 1 2 3 ஸ்டிச்சஸ் தெரியும். சரிங்களா? பாருங்கள், இப்படி மேலே விட்டு இப்படி இழுத்து இப்படி இப்படி செயினில் விட்டு உள்ளே இழுத்து இந்த மாதிரி. சரிங்களா? பாருங்கள், இந்த லூப் உள்ளே இழுத்துக்கிறோம், இழுத்துட்டு அடுத்தது இந்த த்ரெட்லேயே இழுத்துறோம். இது அப்படியே உங்களுக்கு மேலே போக போக ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பாருங்கள், ஒன்றும் இல்லை, இந்த இதையே இழுக்கிறோம், இந்த த்ரெட்டை இழுக்கிறோம், இழுத்து இந்த 2 லூப்லேயும் இழுத்துறோம். அவ்வளோதான். பாருங்கள், த்ரெட்டை இழுக்கிறோம், இந்த லூப்பில் இழுத்துறோம். வேறு ஸ்டிச்சஸ் எல்லாம் எதுவும் இல்லைங்க. இது வந்து இதே மாதிரி நீங்கள் ரவுண்ட் அப்படியே பண்ணி மேலே வரைக்கும் கொண்டு போயிட்டே இருக்கணும். பாருங்க, இந்த மாதிரி கொண்டு போயிட்டே இருக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைடு வந்து நீங்கள் அளவு வச்சு போட்டுக்கோங்க. ஒரு சைடு வந்து உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவுக்கு. நான் வந்து இது வந்து ஒரு பேக்கோட அளவு வச்சு தான் இந்த கைப்பிடி எடுத்திருக்கேன். பாருங்கள், ரொம்ப பெருசும் இல்லாமல் ரொம்ப சின்னதும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ்க்கு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போது நீங்கள் அடுத்த பார்ட்டும் இதே மாதிரி கொண்டு வரணும். பாருங்கள், நான் இந்த பார்ட் போட்டு வச்சுட்டேன். கொண்டு வந்துட்டு பாருங்கள், 2 ஒரே சைஸாக இருக்கணும். நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது இந்த 2 ஒரே கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாது. பாருங்கள், இது டிஃப்ரென்ஸ் இருக்குங்களா? இழுத்தெல்லாம் பிடிக்கக்கூடாது, இப்படி நார்மலாக பிடிச்சிட்டு வரணும். பிடிச்சிட்டு வரும்போது பாருங்கள், நம்ம அப்போ பார்க்கும்போது 2 டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. நம்ம இழுத்தெல்லாம் பிடிக்கக்கூடாது, இப்படி நார்மலாக பாருங்கள். இந்த இடம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண இடத்து இப்படி கையில் பிடிச்சிருக்கேன். இப்படி நார்மலாக நம்ம கொண்டு வந்து பார்க்கணும். பார்த்தா 2 ஒரே அளவாக இருக்கணும். சரிங்களா? கொஞ்சமாக த்ரெட்டு வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு, இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சமாக த்ரெட்டை விட்டுட்டு, கொஞ்சம்னா நம்ம 2 சைடும் ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, அதனால் நான் இவ்வளோ த்ரெட்ஸ் விட்டுருக்கேன். சரிங்களா? பாருங்கள், இவ்வளோ த்ரெட் விட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக கூட கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் தனியாக வந்து த்ரெட் எடுத்து கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். சரிங்களா?
பாருங்கள், இந்த ஒர்க்கு முடிஞ்சது. இப்போது நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பேக்கை வந்து இன்சைட் அவுட்டாக திருப்ப போகிறேன். இந்த டிசைன்ஸ் பாருங்கள், இப்படி நேராக லைனாக இருக்குது, தெரியுதுங்களா? இந்த டிசைன்ஸ் வந்து சும்மா நம்மளுக்கு சிம்பிளாக லைனாக இருக்குது. இப்போ இந்த டிசைன் வேணால் நீங்கள் இப்படியே இந்த டிசைனே வச்சுக்கலாம். ஆனால் நான் வந்து எனக்கு இந்த லைனாக டிசைன்ஸ் வேண்டாம், கொஞ்சம் எனக்கு ஃப்ளவர் மாதிரி தெரியணும். பாருங்கள், இது வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்த இடம், இங்கே கீழே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அந்த இடத்த வந்து நான் இங்கே மார்க் பண்ணி வச்சேன். அப்போ தான் இந்த ரோஸ் வரும்போது முடிக்கணும்னு பாருங்கள், கரெக்டாக இந்த இடம் வரும்போதே நான் முடிச்சிருப்பேன். எனக்கு பேக் வந்து இந்த லைனாக தெரிய வேண்டாம், கொஞ்சம் ஃப்ளவர் மாதிரி தெரியணும் அப்படிங்கிறக்காக நான் வந்து இதையை வந்து உள் பக்கமாக வச்சுட்டு, ஆனால் ஒர்க் பண்ணதெல்லாம் நான் அந்த சைடு தான் ஒர்க் பண்ணேன். திருப்பும்போது மட்டும் நான் இந்த சைடு திருப்பிக்கிறேன். அப்போ பேக் வந்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுங்க, அவ்வளோதான், வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது ஸ்டிச்சஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும். தெரியுதுங்களா? இந்த ஸ்டிச்சஸ் பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு. சும்மா லைனாக தெரியறதுக்கு இது வந்து ஒரு டிசைனாக நம்மளுக்கு தெரியுதுங்களா? அதனால் இப்படி திருப்பிக்கலாம். பின்ன அடியில் நம்மளுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் பாருங்கள், இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? எப்படி திருப்பிக்கலாம். நீங்கள் அந்த சைடு வேணுனாலும் வச்சுக்கலாம், இந்த சைடு வேணுனாலும் வச்சுக்கலாம். ஆனால் எந்த சைடு வந்து நீங்கள் கீப்பப் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், அதை வந்து நான் இந்த சைடு வந்து நான் வந்து வெளிப்பக்கமாக வச்சுக்கலான்னு சொல்லி பண்ணும்போது எனக்கு பாருங்கள் பிசுறுகள்லாம் இந்த மாதிரி தெரியுதுங்களா? இதெல்லாம் தெரியாத மாதிரி இந்த 2 சைடும் தெரியும் பாருங்கள், ஜாயின் பண்ணது வந்து வெளியே தெரியும். சரிங்களா? இது தெரியாத மாதிரி அப்புறம் உள்ளெல்லாம் இழுத்து விட்டு நம்ம ஒட்டிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு எந்த சைடில் பேக் வேணுமோ நம்ம அந்த சைடில் வச்சுக்கலாம். பாருங்கள், பேக் வெயிட்டும் இல்லை, பார்க்குறக்கும் நல்லாயிருக்கு. சரிங்களா? இப்போ கைப்பிடி வந்து நம்ம கவுண்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணணும். நான் கைப்பிடி ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து எல்லா பேக்லேயுமே நான் க்ளோசட் வந்து வைப்பேங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளோட ஒர்க்ஸ் எல்லாத்துலேயுமே. அந்த மாதிரி இதுலேயும் க்ளோசட் வைக்க போகிறேன். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கணும். பாருங்கள், பேக் வந்து கரெக்டான அடி இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்படியே கவுண்ட் பண்ணிவிட்டு வாங்க. பாருங்கள், இது சென்டர். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. பாருங்கள், இது சென்டர் பாயிண்ட். சரிங்களா? இந்த சென்டர் பாயிண்ட்டை வச்சுட்டு நான் இங்கே சென்டர் பாயிண்ட்டுக்கு அந்த பக்கம் இந்த ஒரு சின்ன ஒரு க்ளோசட் மட்டும் வச்சா போதும். நீங்கள் சென்டராக பார்த்து க்ளோசட் வைங்க, எந்த பக்கமாக வைக்கிறதுன்னு யோசிச்சுக்கோங்க. நான் வந்து இதை பேக் சைடாக வச்சு ஃப்ரண்ட் சைடு கொண்டு போகிறேன். அதனால் பாருங்கள், க்ளோசட் இங்கே வைக்கிறேன் நான். பாருங்கள், இந்த 2 வழியாக விடுறேன். ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளான ஸ்டிச்சு தான். இந்த மேக்னெட்டிக் பட்டன்லாம் இதில் நான் வைக்க போகிறது இல்லைங்க, நான் நார்மலாக பட்டன் தான் வைக்க போகிறேன். பாருங்கள், இப்போ இந்த வழியாக நான் விட்டு எடுத்துட்டேன். மறுபடியும் அதே இடத்துல ஒரு சிங்கிள் க்ரூஷே போடுறேன். மறுபடியும் அதுக்கு அடுத்தது ஒரு சிங்கிள் க்ரூஷே போடுறேன். அதுக்கு அடுத்தது ஒரு சிங்கிள் க்ரூஷே போடுறேன். 3 மட்டும் போதும், ஏன்னா ரொம்ப பெருசாக வரும். இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் பட்டையாக வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த இடத்துல 5 கூட பண்ணலாம். ஓகேங்களா? சில பேர் வந்து இப்படி பட்டையாக விரும்புவாங்க இல்லைங்களா? அப்போ நம்ம 5 கூட பண்ணலாம். நீங்கள் வந்து இது சென்டர் பாயிண்ட் பாருங்கள், இங்கேருந்து இது வரைக்கும் எடுத்துக்கணும். நான் இங்கேருந்து இது வரைக்கும் எடுத்துகிட்டு பாருங்கள், இதையே சென்டராக வச்சுட்டு நான் சிங்கிள் க்ரூஷே போட்டிருக்கேன். சிங்கிள் க்ரூஷே நீங்கள் எப்படி வேணாலும் போடலாம். இது வந்து த்ரெட்டு வந்து ரொம்ப தடிமனான த்ரெட்டுங்காட்டிக்கு நான் எல்லாமே பேக் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ணுறேங்க. ஏன்னா இல்லாட்டி ஸ்டிச்சஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப வந்து மொந்தமாக இருக்கும். சரிங்களா? பாருங்கள், பேக் லூப்பில் மட்டும் நான் சிங்கிள் க்ரூஷே போடுறேன், ஒரு செயின் போடுறேன், நம்ம ஒர்க்கை திருப்புறேன். ஒரு செயின் போடுறேன், நம்ம ஒர்க்கை திருப்புறேன். பேக்கை சும்மா திருப்பிகிட்டே இருக்க வேண்டியது இல்லைங்க. நம்ம 2 ரோ போடும்போதே நம்மளுக்கு வந்து அந்த நல்லா திரும்பி வர மாதிரி இருக்கும். அப்போ அப்படியே இந்த ஸ்டிச்சஸை மட்டும் அப்படியே திருப்பிக்கலாம். க்ளோசட் வச்சிட்டோம்னா பேக் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஒரு செயின் போடுறோம், திருப்புறோம், அடி போடுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதே மெத்தட் தான். இந்த மாதிரி
நம்ம எந்த அளவுக்கு போட்டால் இங்கே கவர் ஆகுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. சரிங்களா? பாருங்கள், இங்கே நான் இன்னொரு 2 ரோ போடுறேன். 2 ரோ போட்டு நம்ம பட்டன் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு செயின் போடுறேன், திருப்புறேன். 3 டைம்ஸ் 1 2 3. சரிங்களா? பாருங்கள், ரொம்ப நீளமாகவும் கொண்டு போக வேண்டாம். இப்படி வைக்கும்போது நம்மளுக்கு பட்டன் கொஞ்சம் தள்ளி வந்துடும். அடுத்தது பட்டன் வந்து நான் ரவுண்ட் பட்டன், நல்லா பெரிய சைஸ் பட்டன் தான் வைக்கிறேன். அப்போ அதுக்கு வந்து நம்ம செயின்ஸ் வந்து ஒரு 3 போட்டுக்கலாம். 1 2 3 3 செயின் போட்டுக்கிறேன். 3 செயின் போட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இதெல்லாம் நம்ம ஓனாக பண்ணுறது தாங்க. உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த வழியாக வந்து பட்டன் உள்ளே விடுறதுக்கு இந்த செயின் வச்சாச்சு. மறுபடியும் ஒரு செயின் வைக்கிறேன். இது உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம். நான் சொல்கிறேங்கிறக்காக இதே மாதிரி வைக்கணுன்ட்டு இல்லை. இது சும்மா ஒரு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வைக்கிறதுக்காக, அவ்வளோதாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று கொண்டு வந்துட்டு இந்த கேப் வந்து பட்டனுக்கு அப்படியே இது உள்ளே இழுத்துக்கோங்க. உள்ளே இழுத்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வச்சாச்சு. இனி அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியது தான். பாருங்கள், த்ரெட்டை கொஞ்சமாக விட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த நேர் லெதர் உங்கள்கிட்ட கொஞ்சமாக லெதர் இருந்தால் கூட நம்ம லெதரை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், இது வந்து நம்ம இந்த த்ரெட்டு வந்து ரொம்ப தடிமனாக இருக்கிறங்காட்டிக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வரும். சரிங்களா? பாருங்கள், இனி அடுத்தது வந்து நம்ம ஹேண்டில் வந்து தைக்கணும். பாருங்கள், கைப்பிடி இந்த மாதிரி வைக்கணும். சரிங்களா? இது நீங்கள் உள்ளேயும் வைக்கலாம், வெளியும் வச்சுக்கலாம். நான் வந்து இப்படி உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். கரெக்டாக வந்து அளவு பார்த்துக்கோங்க. சரிங்களா? அளவு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கைப்பிடி வைங்க. பாருங்கள், நம்ம என்ன டிசைனில் வேணாலும் வச்சுக்கலாம். சரிங்களா? முதல்ல நல்லா அளவு பார்த்துக்கோங்க. அளவு பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா கரெக்டாக இந்த இடம் தான் தெரிஞ்சதுன்னா அப்படியே ஸ்டிச் பண்ணிடுங்க. இல்லாட்டி கவுண்ட் பண்ணிவிட்டு மார்க்கர்ஸ் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள். பாருங்கள், பிளாஸ்டிக் நீடில் தான் எடுத்திருக்கேன். பிளாஸ்டிக் நீடில் அந்த நம்ம கைப்பிடி முடித்தோம் இல்லைங்களா, அது கூட வந்து நான் எக்ஸ்ட்ரா த்ரெட் வந்து தைக்கிறக்கு விட்டுருக்கேன். அதோட இந்த இது எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், ஃபுல் ஒர்க் முடிஞ்சது. கீழே பாருங்கள், இந்த மாதிரி கீழே புஷ்ஷஸ் வச்சிடணும். இந்த மாதிரி பேக் பண்ணாவே நம்ம இப்படி புஷ்ஷஸ் வச்சிடணும். அப்போ இந்த கீழே வந்து தேய்மானம் இருக்காது நம்மளுக்கு. சரிங்களா? பாருங்கள், இந்த பேக் வெயிட்டும் உள்ள இது வந்து லைஃப் வந்து நம்ம அந்த க்ரோஸா ஒயரில் போடுறோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு இதில் லைஃப் வரும். ஓகேங்களா? பாருங்கள், பாருங்கள், லஞ்ச் பேக் வெளியே கேரி பண்ணிட்டு போகிறக்கும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், நான் இந்த தடவை மேக்னெட்டிக் பட்டன் வைக்கலைங்க. இப்படி சும்மா ஒரு பட்டனை மட்டும் நம்ம இது பண்ணியிருக்கோம். பாருங்கள், ஏன்னா இந்த த்ரெட் வந்து நம்ம மேக்னெட்டிக் பட்டன் வைக்கும்போது இந்த த்ரெட் வந்து திக்னஸாக இருக்குங்களா, அதனால் கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கும். இந்த டிசைன் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் மேக் பண்ணிக்கலாம். பாருங்கள், பண்ணிவிட்டு இப்படி பட்டன் பாருங்கள், கைப்பிடியும் நான் உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது பார்டர் மாதிரி இந்த கலர் வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஒரு பேக் மேக் பண்ணுங்கள். இதுக்கு நம்மளுக்கு த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் வந்து 3 ரோல்ஸ். 3 ரோல்ஸில் வந்து ஒரு ஹாஃப் ரோல் வந்து மிச்சம் இருக்குங்க. அதுக்கு அடுத்தது இது வந்து இது ஒரு ஹாஃப் ரோல். சரிங்களா? கைப்பிடிக்கு பார்டருக்கு நீங்கள் இல்லை எனக்கு ஃபுல்லாக வந்து நான் ஒரே கலரில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த சேம் கலர் வந்து 3 பண்டில்ஸ் இருந்தால் போதும். நீங்கள் இந்த ஒர்க் பண்ணிடலாம், ஃபுல் ஒர்க் பண்ணிடலாம். ஓகேங்களா? இது பிடிச்சிருக்குங்களா? இதே மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். பாருங்கள், நார்மல் க்ரோஸே பாருங்கள், இந்த நம்ம இதுக்கு அதிகமாக எதுவுமே யூஸ் பண்ணலை. இந்த மாதிரி 7 mm ஹூக் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், பட்டன், அதுக்கப்புறமா 4 புஷ், அவ்வளோதான். த்ரெட்ஸ் வந்து 3 ரோல்ஸ். சரிங்களா? அப்புறம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பிளாஸ்டிக் ஹூக் உங்கள் எல்லாத்துக்கிட்டே இருக்கும். அயன் ஹூக்கில் வந்து ஸ்டிச் பண்ணாதீங்க. அயன் ஹூக்கில் ஸ்டிச் பண்ணால் வந்து உங்களுக்கு இந்த த்ரெட்டு வந்து சிக்கிக்கும். நீங்கள் வந்து பிளாஸ்டிக் ஹூக்கில் ஸ்டிச் பண்ணால் தான் இதை வந்து உங்களுக்கு அதாவது சிக்கு விழுகாது. சரிங்களா? சிக்கு விழுகிறதுனா அயன் ஹூக்லினா நீங்கள் தைக்கும்போது நம்மளுக்கு அந்த ஹூக் வந்து இழுத்து பிடிச்சிக்குங்க. அதே பிளாஸ்டிக் ஹூக்னா உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், நல்லா ஒரு பெரிய சைஸு
பாருங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கும் கூட இவ்வளோ பெருசு பண்ண வேண்டியதில்லை. லஞ்ச் பாக்ஸுக்கு பாருங்கள் நீங்கள் இந்த 2 ரோ குறைச்சிக்கலாம். இந்த 2 ரோ குறைச்சிட்டு 1 2 3 4 5 6 7 வச்சிங்கனாவே போதும். 7 வச்சு நம்ம சுற்றியும் இதே மாதிரி ஒர்க் பண்ணி பாருங்கள், ஒரு லஞ்ச் பாக்ஸும் ஒரு வாட்டர் பாட்டில் வைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு இருந்தால் போதும். இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு பெருசாகவே வந்திருக்கு. சரிங்களா? பாருங்கள், இதே மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த பேக்கை ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது இது வந்து க்ரோஷே இதுங்க. இதே பேட்டர்னில் வந்து நம்ம வந்து மேக்ரமே நாட்ஸில் எப்படி போடலாம் அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.